ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மல்லிகை பூவோடு இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன்னா, நறுமணம் மிக்க அழகான மலர் போல நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்காக நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும், உனக்காக நான் படைச்சு எடுத்து வச்ச அத்தனை விஷயங்களையும் இப்போது உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என் வாழ்க்கை மாறலை, என் கஷ்டம் தீரலன்னு புலம்பிக்கிட்டு இருந்த உனக்காக இப்போது உன் வாழ்க்கையை மாற்றும் அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். இனி எல்லாமே சரியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ இத்தனை நாளாக பொறுமையாக என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்வழியை காட்டுறேன் என் செல்லமே. நிச்சயமாக நீ கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக நீண்ட ஆயுளோட நிம்மதியாக வாழத்தான் போகிற. உன் வாழ்க்கையில் நீ கேட்ட பண வரவை உனக்கு உண்டாக்கி மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக உன்னை மாற்ற வந்திருக்கேன். ஒரு நல்ல வேலை வேணும், நிறைய வருமானம் கிடைக்கணும், என் குடும்பமும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ கேட்ட உன் விருப்பத்தை நிறைவேற்ற இந்த வராகியம்மா வந்துட்டேன் அல்லவா. இனிமேல் நீ அதிக வருமானத்தை பார்க்க போகிற. உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் உன் பேச்சை மதித்து நீ சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. உன் குடும்பத்தின் எதிர்காலமும் மிக சிறப்பாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ போகும் பாதை சரியாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உற்சாகமாக முன்னேறு. கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் போராட்டங்களுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். நீ பொறுமையாக இருந்தாலே நிச்சயமாக எல்லாமே மாறும். என்னை நம்பு, நான் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். உனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து உன் வாழ்விலும் வெற்றியை உண்டாக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் நம்பிக்கை தான் உன்னை உயர்த்தக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம். பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு நீ வாழும்போது கண்டிப்பாக நீ கேட்டதை கேட்டபடியே பெறுவாய் என் செல்லமே. உனக்காக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தினா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன். எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஆர்வம் அதிகமாக மூழ்கி போயிடாமல் மேலாக மிதக்க கற்றுக்கோ. ரொம்ப மூழ்கி போயிட்டீன்னா அப்புறம் அதுலேருந்து எழுந்து வர முடியாதல்லவா. தாமரை இலை மீது தண்ணீர் ஊற்றுனா எப்படி அது ஒட்டியும் ஒட்டாமலும் எல்லா இடத்துக்கும் உருண்டு போகுமோ, அதே போலவே நீ எல்லா விஷயங்களிலும் பட்டும் படாமலும் இருக்க கற்றுக்கோ. ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இறங்கி நீ கஷ்டப்பட வேணாம். என்னை முழுவதுமாக பரிபூரண சரணாகதி அடைந்த உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். அதுக்கான பலனை எல்லாம் கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். உனக்கான மிக சரியான சிறப்பான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நிச்சயமாக நான் உன்னை வாழ்வாங்கு வாழ வைப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் உண்டாக்கி தருவேன் என் தங்கமே. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லாத போது உன் கஷ்டமும் சோகமும் கவலைகளும் மட்டும் உனக்கு நிரந்தரமாக தங்கிவிடப் போவதில்லை. எல்லாமே சில காலம்தான். கீழே பள்ளத்திலே விழுந்து கிடக்காம தைரியமாக எந்திரிச்சு நில்லு. உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுறேன். எல்லா உயிர்களிடமும் எப்போதும் நீ அன்பாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களும் அன்புக்கும் அனுசரணையான வார்த்தைக்காகவுமே ஏங்கி கிடக்குது. நீ நல்லா செஞ்ச, இன்னைக்கு நீ சொன்னது நல்லா இருந்துச்சு, செஞ்சது நல்லா இருந்துச்சுன்னு யாராவது ஒருத்தர் நம்மளை பாராட்ட மாட்டாங்களான்னு தான் இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரும் ஏங்கி காத்து கிடக்கும் போது யாராவது நல்லது செஞ்சால் அவங்கள பாராட்டுறதுனால நீ ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்ட. அடுத்தவங்களை பாராட்டும் போது அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நன்மைகளை பெற்று தரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பூமியில் உள்ள எல்லா உயிர்களும் ஒரு சின்ன பாராட்டுக்காக தான் ஏங்கி கிடக்கு. ஒரு சின்ன அன்புக்கும் ஆறுதல் வார்த்தைகளுக்குமாகவே ஏங்கி கிடக்கு. அவங்களுக்கு நீ அன்பு கொடு. அன்பு இருக்கும் இடத்தில் எல்லாம் இந்த வராகியானவர் நிச்சயம் இருப்பேன். எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் கருணையோடும் நீ பேசும்போது
இந்த வராகி அம்மா நேரடியாக வந்து உன் இதயத்துக்குள் உள்ளே அமர்ந்து கொள்வேன் என் செல்லமே. நான் உனக்குள்ளே வந்துட்டா அப்புறம் என்ன, எல்லாமே நல்லபடியா நீ எதிர்பார்க்கறது போல நடக்க ஆரம்பிச்சிடும். பிறந்ததில் இருந்தே வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்க உனக்கு, விடிவு காலம் வராதான்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் உனக்கு ஒரு நல்ல விடியலை உருவாக்க தான் வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த கஷ்டமும் வறுமையும் கடன் பிரச்சனையும் தலைவிரிச்சு ஆடுதே. என் கடன் பிரச்சனையும் தீர மாட்டேங்குது, கஷ்டமும் தீர மாட்டேங்குது, வறுமையும் போக மாட்டேங்குதுன்னு நீ வருத்தப்பட்டாய் அல்லவா? உன் நல்ல மனசுக்கு இனிமேலும் இப்படிப்பட்ட கஷ்டங்களை உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ எப்போதும் எல்லாரிடமும் கனிவான வார்த்தைகளை பேசிக்கிட்டு எளிமையாய் பொறுமையாய் இரு. கூடிய சீக்கிரம் நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். எல்லாரிடத்திலும் கோபப்படாமல் பொறுமையாக இருக்க பழகு. யாராவது உன்னை கோபப்படுத்தினாலும் கோபத்தை கட்டுப்படுத்த பழகு. நிதானத்தை இழக்க வேண்டாம். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசுகிறவங்க வாழ்க்கையில் நிம்மதி நிலக்குலைஞ்சு போயிடும். அதனால் பொறுமையாக இரு. கோபப்பட்டு பேசும்போது அதன் மூலமாக பலவித சிக்கல்கள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. நீ அமைதியாக கண்களை மூடி இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு என் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நான் என் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாமே செல்லமே. எப்போதும் உன் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழும்போது தான் அது அழகான குடும்பமாக மாறும். உன்னுடைய அன்பும் அக்கறையும் உன் வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய விஷயமாக மாறப்போகுது. தேவையில்லாமல் கோவப்படாத, யார்கிட்டையும் சண்டை போடாத. கோவப்பட்டு சண்டை போட்டு கத்துறதுனால குடும்பத்தில் பிரிவு உண்டாகும் அல்லவா? எப்போதுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். பெற்றவங்க, பிள்ளைங்க, பேரம்பேத்தி, கூட பிறந்தவங்க, கணவன் மனைவின்னு எத்தனை உறவுகள் இருந்தாலும் கணவன் மனைவிங்கிற உறவு தான் கடைசி வரைக்கும் ஒன்றாவே வராளக்கூடியது. அதனால் உன் துணையோடு நீ கொஞ்சம் அனுசரித்து போகிறதில்ல, விட்டு கொடுத்து போகிறதில்ல, இறங்கி போகிறதில்ல தப்பே இல்லை. என் செல்ல குழந்தையான நீ எதுக்காகவும் கலங்காத அளவுக்கு, கவலைப்படாத அளவுக்கு இந்த வராகி அம்மா நானே முன்னால் நின்று அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உனக்கான சிறப்பான எதிர்காலத்தை அமைச்சு தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்காதே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தந்துடுறேன். வாழ்க்கையில் திருப்பு முனைகளை உனக்காக உண்டாக்கி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறும்படி நான் செய்ய போகிறேன். உன் குடும்பத்திலையும் அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பண வரவும் உண்டாகும்படி நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ சற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சியை தரக்கூடிய மங்களகரமான நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நடக்க தான் போகுது. உன் வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய போராட்டமும் இப்போது முடிவுக்கு வந்துடும் என் தங்கமே. ரொம்ப நாளாக மனசில் எதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருந்தியோ அந்த உன்னுடைய மன போராட்டத்துக்கு இன்றைக்கி நான் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசும்படி நான் செய்கிறேன். ஒவ்வொரு நாளையும் நீ உற்சாகமாக வாழ தயாராகு. என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் திருப்பத்தையும் மாற்றத்தையும் நான் உண்டு பண்ணுவேன். எல்லாமே இனி உனக்கான நன்மையாக நடந்து முடியும். என் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி அற்புதங்களை நீயே உணர்வாய் என் செல்லமே. சீரும் சிறப்புமாய் சந்தோஷமாய் வாழ தயாராகு. உனக்கு கிடைக்கிற அனுபவங்கள் மூலமாக நீ வாழ்க்கையில் வெற்றி அடையும்படி இந்த வராகி அம்மா வழிகாட்டுறேன். எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. உன்னை அடுத்த நிலைமைக்கு உயர்த்தவும் வெற்றியை தரவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு தொடக்கமாகவும் முடிவாகவும் நானே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றேன். எப்போதுமே எதையாவது யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. என்னை நம்பினாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் நானே வரவழைக்கிறேன். நல்ல ஆரோக்கியத்தை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையிலும் தொழிலிலும் நீ சிறக்கும்படி நான் செய்வேன். நீ மனம் மகிழக்கூடிய அளவுக்கு மங்களகரமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ கண்ணீர் விட்டதும்
கவலைப்பட்டதும் மனவேதனை கொண்டதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. திருப்பு முனை நிறைஞ்ச உன் வாழ்க்கையில இனிமே நல்ல நல்ல விஷயங்கள் நகர்ந்து நீ சந்தோஷமாக வாழும் காலம் வரப்போகுது. நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் மன நிறைவு கொண்டு வாழும்படியும் இந்த வராகி அம்மா உன் வேண்டுதல்களை எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீயும் அமைதியாக ஆரோக்கியமாக வாழ தயாராகு. கூடிய சீக்கிரம் உனக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்து சந்தோஷமும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் கடன் சுமையையும் கஷ்டத்தையும் குறைச்சி உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வு உனக்கு கிடைக்க போகுது. வீடு கட்டும் யோகத்தை கொடுத்து அரசு பதவியும் உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் குடும்பத்தில் எப்போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்க முயற்சி செய்யுங்க. அப்போதுதான் வீடு சந்தோஷமாக குதூகலமாக மகிழ்ச்சி பொங்கி வழியும்படியாக இருக்கும். உன் வீட்டில் உனக்கான சுபமங்களகரமான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மாவே ஆசீர்வதித்து நடத்தி கொடுக்குறேன். இப்போதே உன்னை பிடிச்ச சனி விலகி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. என் செல்ல பிள்ளையான உன்னை சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். உன் கண்ணுக்கு தெரியாத என்ன நடக்கும்னு புரியாத உன் எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாத. இப்போது நீ வாழுகிறியாயே இந்த கஷ்டமான இருளான வாழ்க்கை, இது நிரந்தரம் கிடையாது. இது உன் கர்மாக்களினால் நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள் தான். கூடிய சீக்கிரம் இந்த கர்மாக்களையும் நீ அனுபவிக்கும் துயரங்களையும் சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வந்து நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா சிறும் சிறப்புமா நல்ல எதிர்காலத்தோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நீ போகும் பாதையில் இருக்கும் தடைகளை எல்லாம் விலக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுக்க நான் வந்துட்டேன் அல்லவா. இனிமே உன் வாழ்க்கையில் சிக்கல் சிரமம் பிரச்சனை துக்கம்ன்ற பேச்சுக்கே இடமில்லை. இத்தனை நாளா உனக்கு இருந்த தொந்தரவுகளும் உனக்கு இருந்த கஷ்டங்களும் கவலைகளும் இப்போதே காணாமல் போக போகுது. நீ எதிர்பார்த்த பண வரவை நான் உனக்கு உண்டு பண்ணுறேன். உன்னை விட்டுட்டு விலகி போனவங்கெல்லாம் திரும்ப உன்னை தேடி வந்து நட்பு பாராட்ட போகிறாங்க. புது வீடு கட்டுவதற்கான யோகம் இப்போது தான் உனக்கு ஆரம்பிச்சிருக்கு. இனிமே நீ எதையும் யோசித்து கவலைப்பட வேண்டாம் என் கண்மணி. மன அமைதி இல்லாமல் தவிக்கும் உனக்கு, நிம்மதி இழந்து சஞ்சலப்படும் உனக்கு இனி கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தாலே போதும். பள்ளத்தாக்கில் விழுந்தது போல கீழே விழுந்து அழுது புரண்ட உன்னை கோபுர உச்சியில் வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார வச்சு நான் அழகு பார்க்குறேன். கீழே விழுந்ததாக நினைத்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை சீர் செஞ்சு மீண்டும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. கடன் சுமைகளும் கஷ்டங்களும் குறைஞ்சு உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் உண்டாக போகுது. உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும். நீ எப்போதும் மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நிம்மதியாக அமைதியாக இரு. தினந்தோறும் நீ யாருக்கும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் தனியாக உட்கார்ந்து அழுகிறதையும் தனியாக உட்கார்ந்து கண்ணீர் வடித்து மனவேதனை கொள்வதையும் இந்த வராகி அம்மா அறிவேனேன் செல்லமே. உன் குடும்பத்துக்காக நீ படுற கஷ்டமும் நீ சிந்திர உயர்வையும் கண்டிப்பாக உனக்கு நல்ல பலனை கொடுத்தே தீரும். எப்போது என் வாழ்க்கை மாறும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்காகவே ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். தனியாக இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடித்த உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருந்து வெற்றியை வைரங்களாக தரப்போகிறேன். நீ வடித்த கண்ணீர் துளிகள் எல்லாம் இப்போது முத்துக்களாக மாணிக்கமாக வைரமாக வைடூரியமாக ஜொலிக்கப் போகுது. மீண்டும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்க போகிறேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான நிரந்தர வருமானத்தை உனக்கு அமைச்சு கொடுக்கவும் உன் குடும்பத்தில் அமைதி பெருகவும் சந்தோஷம் நிலைக்கவும் இந்த வராகி அம்மா வழிகாட்டுறேன். அப்புறம் என்ன, நிரந்தர வருமானம் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம்னு இருந்துட்டாலே எல்லா உறவுகளும் தானாக உன்னை தேடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உனக்கும் சொந்தம் பந்தம் உறவுகள்னு நிறைய பேர் இருப்பாங்க. அதன் மூலமாக உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக மாறும்.
இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற அத்தனை அதிர்ஷ்டங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். புது வீடு கட்டி குடி போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் குடும்பத்தினரும் நீயும் இனி எல்லா நாளும் சந்தோஷமாக வாழ்வதற்கும் வாழ்க்கையை சகல ஐஸ்வர்யத்தோடும் செல்வதத்தோடும் வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா வழிகாட்ட போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். நீ நினச்ச அத்தனையும் நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன்.